அடுத்து வேற என்னமா பண்ணலாம்? நம்மளை சுத்தி இருக்கிறவங்கள வச்சு, அதாவது இத்தனை வருஷமா வெயிட் பண்ணி இப்போ எலெக்ஷனுக்கு 30 நாளைக்கு முன்னாடி கரெக்டா அந்த டைம் பார்த்து ஒரு அவதூறு பரப்ப வேண்டியது. அது என்னன்னு உங்களுக்கே தெரியும். அதுவும் மக்கள் கிட்ட எடுபடல. விஜய் யாரை சொல்கிறாருன்னா அவருடைய ஒய்ஃப் சங்கீதா டைவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிச்சாங்களே அதை இன்டைரக்டாக டிஎம்கே தான் அதுக்கு காரணம் அப்படின்ட்டு சொல்கிறாரு. பொதுவாக பார்த்தீங்கன்னா அரசியல்வாதிங்க அவங்க நினச்சதை நடக்கிறதுக்கு எவ்வளவு எக்ஸ்ட்ரீமாக போவாங்கன்றது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் விஜய் எல்லாத்தையுமே டிஎம்கே மேலே பழிவு போட்டு அது எப்படின்னு எனக்கு தெரியல. இதற்கு பின்னாடி அரசியல் சூழ்ச்சி இருந்தால் கூட விஜய் இதை அவாய்ட் பண்ணியிருந்திருக்கோம். ஸ்டேஜில் சொல்கிறது அவருடைய ஒய்ஃபே பார்த்தீங்கன்னா அந்த நோட்டிஃபிகேஷன், அந்த டைவோர்ஸ் நோட்டிஃபிகேஷன்லேயே கிளியராக சொல்லியிருப்பாங்க. ஒரு ஆக்ட்ரஸ் இவர்கிட்ட ஒரு தொடர்பில் இருக்கிறாங்க, அதுதான் காரணம்ட்டு அவங்க சொல்லியிருப்பாங்க. அண்டு இதை பார்த்தீங்கன்னா டிஎம்கே மேலே பழி போகிறது டோட்டலி வேஸ்ட்டு. அண்ட் அவரு தான் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அவருடைய ரிலேஷன்ஷிப்பு மற்றவங்களுக்கு கூட என்ன எப்படி இருக்குன்றதை அவர் தான் எக்ஸ்பிளைன் பண்ணணும், முக்கியமாக த்ரிஷா கூட. ஓகேவா?